மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் இணைந்து நாம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில். இன்னொரு முறை வாசிக்கலாமே, எவ்வளோ அருமையாக தீர்க்கமாக கிளியர் கட்டாக சொல்கிறார் பாருங்க. தேவ சித்தத்தை குறித்து ரொம்ப அற்புதமாக, எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் ஆண்டவர் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில். நிறைய பேர் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு இருக்காங்க என்ன, ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்றவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதில்ல. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவனுக்கு ஆண்டவர் பூலோகத்தில் தேவ சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு தான் சபை. ஏன் இப்படி சபை கூடி வருவதை நிறைய பேர் முக்கியப்படுத்துறதில்ல பாருங்க. ஏன்னா இங்கே வந்தால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார், அவருடைய வழிகளை நமக்கு போதிக்கிறாரு. இங்கே வந்தால் ஏதோ ஒன்று கற்றுக்கிறேன், அந்த கற்றுக்கிற காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யும்படி ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை தூண்டுகிறார். நிறைய நேரம் பாருங்க, நிறைய மக்கள் சபையை தேடி வர்றதில்லை. ஏன்னா இங்கே வந்தால் ஆண்டவர் அவங்களுடைய குறைபாடுகளை சொல்லுவார். சொன்னால் என்ன ஆகும்னா அதை விடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் சொல்கிற இடத்துக்கு எதுக்கு போய் அதை கேட்டுட்டு நம்ம ஏன் மனம் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இன்னும் உலகத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை தேவன் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாராம்? அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிற. ஏன் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு? ஏன்னா சபையில் வரும்போது, சபை கூடி வரும்போது தேவன் ஊழியக்காரனை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல வழிகளையும் சத்தியங்களையும் ஆண்டவர் போதிக்கிறார். இதில் ஒரு காரியத்தை இங்கே ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய தேவைகளெல்லாம் எப்படி சந்திக்கிறார் என்பதை தான் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விதத்தில் சொல்லணும்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் செழித்து இருப்பான். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் ஒரு மாதிரி அப்படியே நோஞ்சா மாதிரி, ஒன்றும் இல்லாதவனா, ஓட்டாண்டியா, எல்லாரும் அவனை பார்த்து பரிதாபப்படுற நிலையில் கர்த்தர் ஒரு நாள் அந்த மனுஷனை இருக்க விடவே மாட்டார். நான் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது என்னை எல்லா விதத்திலும் செழிப்பாக்குவதற்கான வேலைகளை ஆத்துமாவை செழிப்பாக்குறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்குறாரு. நான் வாழ்கிற என் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குறாரு, என் கையின் உழைப்பை செழிப்பாக்குறாரு. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கே தேவன் தம்முடைய தேவ தயவையும் தேவனுடைய செழிப்பையும் நான் பார்க்கும்படி செய்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்கிறவனாய் மாறும்போது அந்த தேவ சித்தத்தோடு இணைந்து செயல்படுகிற ஒரு ஆசீர்வாதம்னா சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார், சகலத்தையும் நமக்கு செழிப்புள்ளதாக மாற்றுகிறார். இப்போ நல்லா கவனிக்கணும், செழிப்புள்ளதாக்குற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்கும்போது அதை வெறும் ஒரு கண்ணோட்டத்தை மாடம் பார்க்கக்கூடாது, வெறும் பணம் என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்துடக்கூடாது. தேவ சித்தம் என்பது வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பொருந்தும். அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், சரீர பிரகாரமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கும் பொருந்தும். இந்த தேவ சித்தத்தை அறியும் போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறைகளையும் ஆண்டவர் இந்த தேவ சித்தத்தின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற அறிவுள்ள மக்களாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எங்கே போய் நான் கண்டுபிடிக்கிறது தேவனுடைய சித்தம்? தேவ வசனத்தை கேட்டாலே வாழ்க்கையில் தேவ சித்தத்தை விளங்கி கொள்ளலாம். கையை சொல்லுங்க. தேவ வசனத்தை கேட்க கேட்க வாழ்க்கையில் எனக்கு தேவன் வச்சிருக்க சித்தத்தை நான் என்ன பண்ணுறேன்? அறிந்து கொள்கிறேன். வழி தப்பி போகிறதுக்கு வழி இருக்காது. வழி தப்பி போகிற நான் மறுபடியும் இந்த வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவர் எனக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கான வழிகளை கர்த்தர் காட்டுகிறார். இந்த குருட்டுத்தனமான
ஏன்னா நம்பிக்கையெல்லாம் சிலர் வைப்பாங்க பாருங்க. அப்படி நினைக்கிறாங்க, சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதும் ஆண்டவரை மாத்துறதும், நான் கொஞ்சம் உபவாசம் இருந்து என்ன நான் உபவாசம் இருக்கிறது எப்படி இருக்க போறேன்னா, தண்ணி குடிக்க போறதில்ல, சாப்பிட போறதில்ல, அது பேர் உண்ணாவிரதம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உண்ணாவிரதத்துக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உபவாசத்துக்கும் வித்தியாசம். ஏன்னா உபவாசம் நினைச்சா கண்ட நேரத்தில் இருக்கிறது இல்லை. தேவன் நம்மளை சொல்லணும், நம்மளை தூண்டணும், அதுக்குண்டான காரியத்தை ஆண்டவர் செய்யும்படி நடத்தணும். அன்னைக்கு ஒருத்தர் என்ன சொன்னார், நான் உபவாசம் இருந்தேங்க, எப்படி இருந்தேன்னா எச்சைய கூட நான் முழுங்கலை அப்படின்னாரு. நான் கேட்டேன், 40 நாள் விரதமா அப்படின்னு கேட்டேன். சில சொல்ல கேட்டிருக்கீங்களே, சில சொல்லுவாங்க, நாங்கள் 40 நாள் எச்சை கூட என்ன பண்ண மாட்டோம், முழுங்க மாட்டோம். அப்படி இருக்கிறதுனால என்ன, ஆண்டவர் நீங்கள் அப்படி பண்ணுறதுனால ஆண்டவர் சரி போய் தொலைகிறான், இவனுக்காக நம்ம மனசை மாற்றிக்கலான்னு ஆண்டவர் மாற்றவா போகிறாரு? ஒரு நாளும் அவர் மாற போகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் என்ன பண்ணுவதில்லை, மாறுவதில்லை. மாற வேண்டியவங்க யாரு தான்? நீங்களும் நானும் தான் மாறணும். எப்படி மாறுறோம்? இந்த வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற வேலைகளை செய்ய, அவருடைய சித்தம் நிறைவேற நம்ம என்ன செய்யணுன்றதை அறிந்து கொள்கிறோம் பாருங்க. சிலர் நினைக்கிறாங்க, சரீரத்தை ஒடுக்கி மாம்சத்தை சாகடிச்சு நான் ஏதாவது ஒன்று செஞ்சா ஆண்டவர் அதை பார்த்து பிரியப்பட்டு எனக்கு ஏதாவது செய்வார். ஒன்றும் நடக்காது. அப்படி செய்கிறதுனால நீங்கள் தான் ஏமாற்றம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி விரக்தி அடைந்து, என்னடா என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு மேலே நம்மளை ஒடுக்கி நம்மளை என்ன இந்த மாம்ச சரீரத்தை சாகடிப்பதுக்கு ஏதுவாக ஒடுக்கி செய்வதை காட்டிலும் இயேசுநாதர் மாம்ச சரீரத்தில் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய ஜீவனை நமக்காக, அவருக்கு மிஞ்சி நம்முடைய சரீரத்தை நொறுக்கிற முடியுமா? நான் கேட்குறது, நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவன் நிறைய இந்த மாதிரி தவறான காரியங்களை கேட்டுட்டு, ஏதோ ஒரு மனுஷன் சொல்ற காரியங்களை கேட்டுட்டு, ஏதோ ஒரு மனுஷன் பழகின பழக்கத்தை கேட்டுட்டு, இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்படி இருந்தாதான் தேவ சித்தத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் முட்டாள்தனம். தேவ சித்தத்தை தேவ வசனத்தில் அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, தேவ சித்தத்தை எங்க அறிந்து கொள்றேன்? தேவ வசனத்தில் அறிந்து கொள்றேன். அப்போ தேவ சித்தத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவர் பாருங்க. ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு முதலாளியா இருக்கிறார், நான் அவரோட ஒத்துழைக்கிற ஒரு பங்காளியாய் நான் மாறுகிறேன். ஐ பிகம் அ பார்ட்னர் வித் காட் பிகாஸ் ஹி இஸ் த ஓனர் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு ஓனர் அவர் தான். அவர் ஓனரா இருக்கிறதுனால அவர் என்ன செய்யணும்னு இந்த சரீரத்துக்கும் இந்த என்ன வாழ்க்கைக்கும் அவர் திட்டம் போட்டு வச்சிருக்காரு. நான் அவரோட ஜஸ்ட் ஒரு பார்ட்னரா இணைந்த, ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புறீரு, எப்படி என் வாழ்க்கையை மாற நீர் என்ன திட்டங்களை வச்சிருக்கிறீர், ஆண்டவரே நான் என் வழியை விட்டுட்டு உம்முடைய வழியில் உம்முடைய சித்தத்தை செய்ய நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. அதான் சொல்கிறேன், சும்மா வாய் நிறைய கத்தாவே கத்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணிட முடியாதுன்றாரு, தேவ சித்தத்தை நிறைவேற்றிட முடியாது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஓனரா, உங்கள் எஜமானனாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, நீங்கள் அவருடைய பார்ட்னராக நீங்கள் மாறி செயல்படும் போது, நான் சொல்கிறேன், தேவ சித்தத்தை செய்வது கடினமான ஒன்றாக இருக்காது, அது ரொம்ப சுலபமான ஒன்றாக ஆண்டவர் மாத்துறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் நான் தான் ஓனர்னு நினைக்கிறேன். ஐ ஆம் த ஓனர், ஐ நோ எவ்ரிதிங், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் தேவன் சொல்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வது ரொம்ப கடினமான ஒன்றாய் மாறுகிறது. ஆனா ஆண்டவர் எனக்கு ஓனரா இருக்கிறாரு, இந்த தேவன் என்னுடைய ஓனரு, நான் அவருடைய பார்ட்னராக இருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன்னா, நான் சொல்றேன் தேவ சித்தத்தை செய்வது வாழ்க்கையில் ரொம்ப சுலபம். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தம் பாருங்க, கோரைஸ் என்கிற ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து, என்ன நோக்கம், ஆண்டவர் அவன் மேலே ஒரு நோக்கத்தை வைக்கிறார். என்னன்னா, அவன் ஒரு புறஜாதியா, தேவனோடு ஒரு உடன்படிக்கை இல்லை, தேவனுடைய காரியங்களை அறியலை, அவனுடைய தகப்பனாக இருக்கட்டும், அவனுடைய குடும்ப பின்னணியாக இருக்கட்டும், யாருக்குமே தெய்வீக காரியங்களில் பங்கில்லாதவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து அவனை ஒரு ராஜாவாக நியமித்து
அவன் நினைத்து பார்க்க முடியாத தேசங்களெல்லாம் அவன் சிறைப்பிடிக்கக்கூடிய ஆற்றலையும் திறமைகளையும் ஜெயங்களையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. இந்த காலத்தில் பாபிலோன் சேனை வருதுனாலே எல்லா தேசங்களும் யோசிப்பாங்க, அவங்கள யுத்தம் பண்ணலாமா, அவங்கள எதிர்த்து நம்ம போராடலாமா, பேசாமல் அவங்களோட சமாதானம் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தேடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சேனையே இந்த இந்த கோரைஸ் ராஜா என்ன பண்ணுறான், அவங்க போய் முறியடித்து அவங்கள சிறைப்பிடிச்சு அந்த தேசத்தை ஆளக்கூடியவனா அவனை மாற்றி. ஏன் இதை செஞ்சாருன்னா, ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனால சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய திட்டம் தம்முடைய பிள்ளைகளை வைத்து அவருடைய ஆலயத்தை கட்ட, அவருடைய வேலையை செய்வதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ள. நான் நம்புறேன் இன்னைக்கு நம்மளெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறது அவருடைய வேலையை செய்வதற்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க எதற்காக? அவருடைய வேலையை செய்வதற்காக. ஆண்டவருடைய வேலையை செய்யக்கூடிய ஜனங்க பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை விடுவிப்பதற்கு என்ன வழி? ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பு, அந்த ராஜாவை, எல்லா ராஜாவையும் வீழ்த்தவை. அந்த எல்லா ராஜாக்களையும் வீழ்த்தும் போது அந்த தேசத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் சுகந்தரிக்கிறான், எல்லாத்தையும் அவனுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வரான். யோசித்து பார்க்கறான். இந்த கோரேஸே யோசிச்சிருப்பான், நான் அவ்வளவு உண்மையா திறமைசாலியா, எனக்கு இவ்வளவு உண்மையான திறமை இருக்கா, இப்படிப்பட்ட சேனைகளெல்லாம் வீழ்த்த என்னால் முடியுமா? ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல தேவன் நோக்கத்தை வைக்கும், அதை புரிந்து கொண்டு அவர் ஓனரு, நான் பார்ட்னரா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, சாதாரணமான நம்மளை கொண்டு செய்ய முடியாத காரியங்களையும் செய்ய வைக்க தேவன் வல்லமையான வேலைகளை நமக்குள்ள இருந்து அவர் செய்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவனை ஓனரா வைங்க. அடிக்கடி வந்துட்டு போற என்ன ஒரு இதுவாகிடக்கூடாது. என்னன்னா காலேஜ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்துங்க, கெஸ்ட் லெக்சர்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு அவர் வந்துட்டு எப்போனா வந்துட்டு போவார். அவருக்கு என்ன இருக்காது அந்த காலேஜில், உரிமை இருக்காது. பாருங்க, யாருக்கு உரிமை இருக்குன்னா, அந்த காலேஜில் பர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்கிற ப்ரொஃபஸருங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும், அவங்க எல்லா சலுகையும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கெஸ்ட் லெக்சர் மாதிரி வச்சிடக்கூடாது. சும்மா வேணா அவரை யூஸ் பண்ணிக்கிறது, நமக்கு தேவைன்னா அவர் அப்படி கிடையாது. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு ஓனர் ஆண்டவரே, நான் உம்முடைய பார்ட்னராக இருக்கிறேன். ஏன் உம்முடைய பார்ட்னராக இருக்கிறேன்னா, என் இஷ்டம்படி நடக்கக்கூடாது, உங்கள் இஷ்டம்படி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உம்மை என்னுடைய ஆண்டவராக, உம்மை என்னுடைய எஜமானனா நான் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த கோரேஸ் அதை புரிந்து கொண்டாம பாருங்க. அதனால் தெரியுது, எங்கேயோ இருந்த என்ன ஆண்டவர் எடுத்து என்ன இந்த ஜெயத்தெல்லாம் ஆண்டவர் சுகந்தரிக்கும்படி செஞ்சு என்ன ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறாரு, அது மட்டும் அவனுக்கு தெரியுது. இந்த ஜீவன் உள்ள தேவன் ஏதோ ஒன்று என்னை கொண்டு செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டதுனால அவனை ஆண்டவர் ஜெயமடைய வைத்து ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற, அவன் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து. யோசித்து பாருங்க, எஸ்ரா புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ராஜாவை. விடுவிக்கிறவன் மாத்திரம் இல்லை, அவர்கள் கையில திரளான செல்வங்களை கொடுக்கிறான். ஆலயத்தை கட்டுவது, தேவனுடைய வேலை செய்வதற்கான எல்லா வலனையும் ப்ரொவிஷனையும் கொடுக்கக்கூடியவனா மாறுறான். அழைப்பு ரொம்ப முக்கியம். பாருங்க, நோக்கத்தை வைக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த நோக்கத்திற்கோடு கூட கர்த்தர் அழைப்பை கொடுக்குறாரு. இந்த கோரேஸ் ராஜாவுக்கு என்ன அழைப்புனா, செல்வத்தை ஆதாயம் பண்ற ஒரு அழைப்பு வச்சிருந்தார். சிலருக்கு அப்படிப்பட்ட அழைப்பை கொடுப்பார். சில காரியங்களில் நீங்க சுகந்தரிக்க, சில காரியங்களை அதை நம்முடைய அழைப்பை என்ன சொல்லக்கூடாதுன்னா அற்பமா, மற்றவங்க அற்பமா பேசுவாங்க. நம்ம மேல இருக்கிற அழைப்பை எல்லாருமே அற்பமா தான் பேசுவாங்க. ஆனா நான் அற்பமா பேசிடக்கூடாது. எனக்கு ஓனர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பார்ட்னரா நான் இருக்கிறேன், அவர் என் மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், அதனால தான் எனக்கு இந்த தொழிலை கொடுத்திருக்கிறார், அதனால தான் இந்த வேலையை கொடுத்து, அதனால தான் என்ன இந்த பொறுப்புல வச்சிருக்கிறாரு. எங்கேயோ இருந்த என்ன கொண்டு ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஏதோ ஒன்று கர்த்தர் என் மூலமா என்னை அழைத்த தேவன் செய்வதற்காக. இந்த நோக்கத்தையும் அழைப்பையும் நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் இந்த கோரேஸ் மேல அபிஷேகத்தை வச்சார். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் அபிஷேகம் என்ன நினைச்சுக்கிறோம், தயான் 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 குதிக்கிறது தான் அபிஷேகம் நினைக்கிறோம். அப்போதான் ரொம்ப அனாயிண்டட் மேன். என்ன மேனு, ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டாருங்க, அவர் மேலே ஆவியான வந்துட்டாருன்னா அவரை கையில் பிடிக்க முடியும். ஆமாம், கையில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் ஏடா கூடமாக இருக்கும். அது இல்லை,
அனாயிண்டிங்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனுக்குள்ள நோக்கத்தை வச்சு அந்த நோக்கத்துக்கான அழைப்பை கொடுத்து அந்த நோக்கத்தையும் அழைப்பையும் நிறைவேற்றதுக்கு அபிஷேகம். அப்படின்னா என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு செய்ய திராணி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்கும்போது, திராணியற்ற ஒரு மனுஷன் திறமை உள்ள காரியங்களை செய்கிறவனாய் மாற்ற. கை உயர்த்தியாமேன்னு சொல்லுங்க. நம்மளை அப்படி அந்த அபிஷேகத்தை வைக்கும்போது நம்ம மூலமா ஆண்டவர் நம்மளால நம்ம செய்யும் போதே தெரியுது நம்மளால முடியாத சில காரியத்தை செஞ்ச முடியும். நானா செஞ்சேன், ஏன்னா என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அனாயிண்டிங் இதை செய்ய வைக்குது. கவனிச்சு பாருங்க, தேவன் நம்ம மேல அவர் செய்ய விரும்புகிற அவருடைய சித்தத்தையும் அந்த சித்தத்தினால நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் கொண்டு வருகிற ஆசீர்வாதம், செழிப்பு, இதெல்லாம் குறித்து நான் தப்பா பேசக்கூடாது. நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். நிறைய பேர் வாயை திறந்து தப்பாக பேசிட்டு தேவ சித்தத்தையும் அந்த தேவ சித்தத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிற செழிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் தப்பாக பேசுகிறோம். கோரேஸ் தப்பாக பேசியிருந்தானா அவனால் அங்கே பாபிலோன் தேசத்தை சிறைப்பிடிச்சிருக்க முடியாது, பாபிலோன் தேசத்துக்குள்ள இருக்கிற இஸ்ரவேல் மக்களை விடுவித்திருக்க முடியாது. அப்படி விடுவிக்க முடியாமல் போயிருந்தா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்காது. அவனுக்கு தெரியுது என் மேலே கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நோக்கத்தையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் வச்சிருக்கேன், அதனால் அதை நான் கொச்சப்படுத்தக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது என்பதை உணர்ந்தான் பாருங்க. ஒரு சாட்சி பாருங்க, நடந்த ஒரு சாட்சி. ஒரு போதகர் சொன்னதை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சபைக்கு போய் ஒரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஒரு சில நாட்கள் அங்கே விசேஷத்தை கூட்டம் வச்சுருந்தாங்களாம் பாருங்க. போய் பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணும்போது தேவ சித்தம் செய்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஆண்டவர் எப்படி கொண்டு வர முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் அவர் மூலமாக பேசினாராம் பாருங்க. அதை கேட்டிருந்தவர் முதல் நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே 2வது நாள் கூட்டத்துக்கு முன்பாக இந்த போதகரை பார்க்கறதுக்காக அந்த சபையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு சகோதரன் இவரை பார்க்கணும்னு வந்தாராம் பாருங்க. பார்க்குறாரு, இந்த பாஸ்டரோட ரொம்ப வயசானவராக இருக்கிறார் அவர் வந்தவர். அப்போ இவர் கேட்டாராம், இவர் சொன்னாராம் அவரை பார்த்து, பாஸ்டரை பார்த்து, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்யும்படி எனக்கு என்ன மாதிரி செழிப்பையும் எப்படி என்னை நடத்த போகிறார், எப்படிலாம் நான் சில காரியங்களை சுதந்திரிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாருங்க. சொன்னவர் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தும். நான் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம், என்னை ஆண்டவர் உணர்த்தும் போதெல்லாம் நான் போய் என்ன ஜெபம் பண்ணுவேன்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவருடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி செழிப்பை கொண்டு வருகிறார், அந்த செழிப்பை எப்படி ஆண்டவர் அவருடைய வேலையை செய்ய நிறைவேற்ற இதெல்லாம் அவங்க கையில் கொண்டு வரார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லி ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்கிறேன், ஆனால் எனக்கு செழிப்பு வேணாம் ஆண்டவரே, அது பிசாசுக்குரியது. இப்படி சொல்லியே நான் ஜெபம் பண்ணி எத்தனையோ முறை நான் வாலிப வயதிலிருந்து எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. இப்போ பாருங்க, வயசாகி போயிடுச்சு. வயசான பிறகும் இந்த வார்த்தை ஆண்டவர் மறுபடியும் உங்க மூலமா பேச, இனிமே நான் என்னத்தை செய்யறதுன்னு நின்றாராம். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு கூட்டம் இன்னமும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுனால உண்டாகிற செழிப்புன்னு வரும்போது அதை நிராகரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு 3 நாளும் 4 நாளும் நடந்த ஒரு கூட்டமா, அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அவரை பார்க்க இன்னொரு சகோதரன் வந்தாராம். அதே சபையில் இன்னொரு சகோதரர் வந்திருக்கிறாரு. அவர் பார்த்து சொன்னாராம், பாஸ்டர் நீங்கள் சொல்றது எவ்வளோ உண்மைனா, கர்த்தர் எனக்கு இந்த அழைப்பை ஆண்டவர் என்னை அழைச்சி என் மேலே ஒரு நோக்கத்தை வச்சு எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து என்ன திரளான செல்வத்தை இந்த உலகத்தில் ஆதாயம் பண்ணும்படி செஞ்சாரு. ஏன் செஞ்சாருன்னா, நான் அநேக ஊழியங்களுக்கு கொடுக்கவும், அநேக ஊழியர்களுக்கு கொடுக்கவும், அநேக ஆர்கனைசேஷனுக்கு நான் உதவும்படி கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை திட்டமாக எனக்கு சொன்னார். என் கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதை நான் கொண்டு போய் அநேக ஊழியங்களுக்கு நான் கொடுத்தேன். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு மாதமும் என் வீட்டில் ஏராளமான கடிதங்கள் வருகிறது. என்ன கடிதம்னா, நான் கொடுத்து உதவின இந்த பொருளாதார பண உதவியை செய்த நான் எத்தனை ஊழியர்களுக்கு செய்தனோ, எத்தனை ஊழியர்களுக்கு செய்தனோ, அங்க இருந்தெல்லாம் எனக்கு திரளான கடிதங்கள் வருது. என்ன கடிதம்னா, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் மாற்றினார், என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, எப்படி சபைகள் உருவான, இந்த சாட்சிகளை நான் ஏராளமா கேட்கிறேன். அவர் சொல்றாரு, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது,
எனக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்ய நான் அழைக்கப்படலை. ஆனா அந்த கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பதுக்கான ஆசீர்வாதத்தை, செழிப்பை என் மேல வைப்பதுக்கான நோக்கத்தையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் இந்த சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்ன அழைச்சாருன்னு நான் விளங்கி செய்ததினால ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். ஒரே சபையில் ரெண்டு கதையை கேட்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரே சபையில் ஒரு விசுவாசி எத்தனை முறை கத்த சொன்னாலும் போய் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? இது பிசாசு கொடுக்குற எண்ணம் இல்லை. ஆனா அதே சபையில் இருக்கிற இன்னொரு விசுவாசி கத்த சொன்னது கீழ்ப்பிடிஞ்சு, இல்லை இது தேவ சித்தம், என்னை ஒரு நோக்கத்துக்காக கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைச்சிருக்கிறார், என் மேலே அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், இதை நான் செய்யும் போது ஆண்டவர் என் கையில் திரளான செல்வங்களை ஆசீர்வாதங்களை என் கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? ஆண்டவருடைய வேலை கோரைஸ் கையில் என்ன செல்வங்களை கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக, அவன் எடுத்து கொடுப்பதுக்காக. அவன் மாத்திரம் கொடுக்கல, ஜனங்களையும் கொடுக்கும்படி அவன் ஆண்டவருக்குள்ள அவனை ஜனங்களை உற்சாகப்படுத்தினதை பார்க்குறோம். அப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் கொடுக்கிற அந்த செழிப்பு, வாய்க்க பண்ணுகிற வாய்க்கும் காரியங்களை வாயை திறந்து நிராகரித்து பேசக்கூடாது. அது தப்பு, இது தப்பு. யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு கேட்டுட்டு நம்ம பேசுவோம். வசனம் என்ன சொல்லுது? சத்தியம் என்ன சொல்லுது? தேவன் என்ன என்னை கொண்டு எப்படி ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறாரு? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் விருப்பம் உள்ளவராக இருக்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம மேலே கர்த்தருடைய சித்தம் எப்படி வேணாலும் நிறைவேறும். உங்களை சில வேலைகளை செய்யும்படி வச்சிருப்பார், சில செல்வத்தை சுதந்திரிக்கும்படி வச்சிருப்பார், என்ன ஊழியம் செய்யும்படி அவருடைய சித்தம். அது என்ன ஒரு பிரசங்கியாரா நான் இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம். அதை நான் செய்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் தேவன் ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? அந்த சித்தத்தை நிறைவேற்றும் போது நான் சொல்கிறேன், அதற்கான செழிப்பு, அதற்கான ஆசீர்வாதம், அதற்கான வாய்க்கும் காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். தாவீது என்கிற ஒரு மனுஷனை கொஞ்சம் கவனிப்போம் பாருங்க. 78ஆம் சங்கீதம் வாங்க. 78ஆம் சங்கீதத்தில் தாவீதை எப்படி தேவனை அழைத்து அவனுக்கு என்ன மாதிரி நோக்கங்களை கர்த்தர் வச்சு அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்பினார் என்பதை ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். பாருங்க, தாவீதை அழைச்சார் பாருங்க. அழைக்கும் போது அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். அவனை அழைச்சி ஆண்டவர் அவன் மூலமாக ஜனங்களை தேவனுக்குள்ள நடத்தவும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ராஜாவாக இருக்கும்படி, இதுதான் அவன் மேலே கத்த வச்ச சித்தம் பாருங்க. இந்த சித்தத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் கவனிச்சிங்கன்னா சாகர வரைக்கும் கரெக்டாக செஞ்சான். நடுவில் கொஞ்சம் மாறி செய்யும் போது ஆண்டவர் அங்கே போய் சொல்கிறாரு பாருங்க. சொல்லி அவனுக்கு சொல்கிற, இல்லை இதுக்கு நான் உன்னை அழைக்கலப்பா, இது இல்லை உன் மேலே நான் வச்சிருக்கிற நோக்கம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனத்தை கேட்குறவங்க ஒரு வேளை நம்ம அவர் வைத்திருக்கிற நோக்கம் அழைப்பு அதுக்கு மாறி போகும்போது நிச்சயமாக நம்மளை உணர்த்தி சரியான வழியில் கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல முடியும்? வாழ்க்கையில் வழி தப்பி போகாமல் இருக்க மாட்டோம், வழி தப்புவோம். தெரிஞ்ச வழியில் போனாலும் எஸ்கேப் ஆயிடுறோமே சில நேரம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படி எஸ்கேப் ஆகிற என்ன கூட என்ன பண்ணுறாரு? அவர் எப்படி கொண்டு வரணுமோ கொண்டு வந்து கற்றுக் கொடுத்து மறுபடியும் செய்கிறார் பாருங்க. 70ஆம் வசனம் பாருங்க. 78ஆம் சங்கீதம் 70ஆம் வசனம் வாசிப்போமா? தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எங்கேருந்து எடுத்தாரா? அவனை அவரு பெருமையா அவரை சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் பெரிய ராஜா தெரியுமா? சிலர்லாம் வந்த இடத்த மறந்துடுவாங்க. ஹலோ, நான் சொல்றது கேக்குதா? எங்கேருந்து வந்தோன்னு மறந்துடும். அப்படியே பெரிய தாம் தூம் தடா புடான்னு சும்மா பேசிட்டு இருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மறந்துடாது. உன்னை எங்கேருந்து நான் எடுத்தேன்றதை நான் தான் உனக்கு ஓனரு. உனக்கு நான் ஓனராக இருக்கிறனால உன்னை எங்கேருந்து எடுத்து உன்னை எப்படி ஆக்கியிருக்கிறன்றதை கொஞ்சம் யோசித்து பாரு. ஆண்டவர் ஓனராக இருப்பாருன்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் கொஞ்சம் துள்ளுவாருன்னுவாங்க பார்த்தீங்களா? இந்த துள்ளுற நிலை வரும்போது ஆண்டவர் சொல்ல, ராஜா உன்னை எங்கேருந்து எடுத்தேன்னு கொஞ்சம் நாம வச்சுக்கோ.
அது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் என் சுயத்தை சாராம தேவ சித்தத்தை சார்றவனா மாற வைக்குது. சொல்றார் பாருங்க, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவிலிருந்து அவனை எடுத்தார். 21ஆம் வசனம் பாருங்க, கரவலாக ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். நல்லா கவனித்து பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை எடுத்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை யாக்கோப மெய்ப்பதுக்காக அவனை ஆண்டவர் முன்குறிக்கிறார் பாருங்க. இதுதான் அவனுடைய நோக்கம் பாருங்க. ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த அழைப்பு, ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த இதுதான் தேவனுடைய சித்தம் தாவீதுடைய வாழ்க்கையின் மேல. இதை மீறி அவன் ஏதாவது செஞ்சானா தேவ சித்தத்தை வெளியே போறான். வெளியே போகும்போது நல்லா கவனிங்க, அப்படி மீறி வெளியே போகும்போது கர்த்தர் அவனை மறுபடியும் அவனுடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வருவதுக்கு ஏதுவா பேசுறார். அதான் அந்த நாட்கள் ஆண்டவர் நிறைய தீர்க்கதரிசிகளை எழுப்பி வச்சிருந்தார். ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க யாருன்னா தீர்க்கதரிசிகளா இருப்பார்கள். ஏன் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார்னா, இந்த ராஜா இஷ்டம் போல் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். அனுப்பி சொல்லுவார், நீ எங்கேருந்து எடுக்கப்பட்டவன்றதை நாம வச்சுக்கோ. இன்னைக்கு ராஜாவா நீ இருக்கிறன்னா இந்த ராஜாவா இருக்கிறதுக்கு உன்னை ராஜாவை ஆக்கினவர் யாரு? இதெல்லாம் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 22ஆம் வசனம் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மெய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நல்லா கவனிங்க என்ன சொல்றான் பாருங்க, தன்னுடைய இருதயத்தின் உண்மையில் அவர்களை மெய்த்து. இருதயத்தின் உண்மைனா அவனுக்கு இருதயத்துக்குள்ள தெரியுது, என்னை எங்க இருந்து கர்த்தர் எடுத்து என்னை என்ன செய்யும்படி வச்சிருக்கிறார் என்பதை போய் இருதயத்தில் வச்சுட்டான். அதுதான் இருதயத்தின் உண்மையிலிருந்து அவன் மெய்க்கிறான் பாருங்க. இப்படிப்பட்டவனை தேடி தான் ஆண்டவர் யார் அனுப்புனார் நீங்க கவனிச்சு பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியை என்ன ஈசாவுடைய வீட்டுக்கு அனுப்புறாரு. ஏன்னா அந்த சவுல் ஒருத்தர் தான் பாருங்க, அவன் ஜனங்களை நடத்துவதற்காக கர்த்தர் வச்சிருந்த போது ஆண்டவர் உடைய சித்தத்தை செய்ய அவன் மீறி செயல்பட்ட போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு பதிலாக தாவீதை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்றார். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த தாவீதை தெரிந்து கொள்றதுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு போறான் பாருங்க. அப்போ அவர் எல்லாரையும் பார்க்கறாரு. தாவீது தான் கண்ணிலே படலையே. நல்ல கவனிங்கள், உங்க மேல கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சு உங்க மூலமா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எத்தனை பேர் உங்களை மறைத்தாலும் உங்களை வெளியே கொண்டு உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய அவர் வல்லமை. எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பேர் வராதபடிக்கு நிறைய பேர் தடுப்பான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இவனை விட்டா பேர் வாங்கிடுவான்ப்பா. அவனுக்கு தெரியல நமக்கு பேர் கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் கொடுக்கணும் முடிவு பண்ணார்னா யார் தடுத்தாலும் நம்ம வெளியே வருவோம். மகிமையா அவர் பயன்படுத்துவார், அவர் மகிமைப்படுவார். ஆனால் பாருங்க, தாவீதுடைய தகப்பன் என்ன பண்றாரு, எல்லா பெஸ்டியும் காட்டுறாரு. வந்திருக்கிறது யாருன்னா சாமுவேல். ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தனுடைய வீட்டுக்கு போறான்னா அந்த கோத்திரத்துக்கே ஒரு பெரிய கொண்டாட்டம். ஐயோ என்னமோ ஒரு நற்செய்திப்பா, என்னமோ நடக்கும் போது கர்த்தர் இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரே. வரான் பாருங்க, பார்க்குறான், கேட்குறான், எங்கப்பா அப்படின்னு கேட்குறான், விசாரிக்கிறான், எல்லாரையும் காட்டுறான். ஆனால் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு திருப்தியே வரல. அவன் யோசிக்கிறான், நான் ஒருவேளை தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஆண்டவரே, டோர் அட்ரஸ் எதாவது மாறிடுச்சா என்ன ஆண்டவரே, எங்கே நான் வேற எங்கன்னா போயிட்டேன்னா பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டியதுக்கு பதிலாக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா ஆண்டவரே ஒரே அவமானமாக போயிடுமே. நான் வெறுமையாக போனால் அது ஒரு பெரிய அவமானம் ஆண்டவரே. ஒரு தீர்க்கதரிசி ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாருன்னா அது பயங்கரமான கெட்ட பேர். அவங்களுக்கு மாத்திரம்ல எனக்கும் தான் ஆண்டவர், அது உமக்கும் தான் ஆண்டவரே. இவ்வளோத்தையும் உட்காந்து யோசிச்சுக்கிறான். யோசிச்சுட்டு கடைசியாக கேட்குறான் பாருங்க. அவன் கேட்குற வார்த்தை பாருங்க சொல்லியிருக்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில். அங்கே அவன் கேட்ட வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை நம்ம வாசிக்கணும் பாருங்க. கேட்டு
1 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்கே என்ன சொல்கிறான் பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாவை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாவை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அலப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நல்லா கவனிங்க, சொல்றான் நான் சாப்பிட மாட்டேயா. ஒரு தீர்க்கதரிசி வரானா அந்த வீட்டில் என்ன மாதிரி விருந்து இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஓடுறது இருக்கும், பறக்கிறது இருக்கும், உருள்றது இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த டேபிளில். வந்துட்டு எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு வாசனை கம்ம 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 கம்மன்னு அடிக்குது. இவர் சொல்ல நான் சாப்பிட மாட்டேன். அவன் சொல்லியிருப்பான், என்ன தாவீது அப்பா சொல்லியிருப்பா, தீர்க்கதரிசியே ஆறுது சுட சுடகுது சாப்பிட்றோம் வந்துடுவான். சொல்கிறான் இல்லை இல்லை, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட போகிறதில்ல. நல்லா கவனிங்க, உங்களை எத்தனை பேர் தடுக்கணும்னு நினச்சாலும் உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சு அதை நிறைவேற்ற நினச்சாருன்னா உங்களுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணணுமோ அவங்களெல்லாம் வெயிட் பண்ண வைப்பார். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க அவன். சாமுவேல் சாதாரணமான பெரிய தீர்க்கதரிசி, அவனையே வெயிட் பண்ண வச்சாரு பாருங்க தாவீதுக்காக. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் தான் இருதயத்தின் உண்மையிலிருந்து என்னுடைய ஜனங்களை மெய்ப்பான் என்பதை தேவன் அறிந்ததுனால ஒரு தீர்க்கதரிசியை வெயிட் பண்ண வைக்கிறான். அவன் சொல்றான் வரட்டும், வந்த பிறகு தான் சாப்பிடுவான்றான். அதுக்கு பிறகு நடக்குது பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து அவனை சொல்றார், இவன் தான்ப்பா என் நோக்கத்தை நிறைவேற்றுவேன், என் அழைப்பு அவன் மேல, எழும்பி போ. அவன் அங்கிருந்து வரும்போது அப்போ இவர் கண்ணு எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. என்ன சாமுவேல் கொஞ்சம் வயசானவராக இருந்திருப்பாரு. என்ன அவர் கண்ணு எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கும் பாருங்க. தூரத்தில் வரும்போது அவன் கண்ணை பாருன்றாரு. சிலர் இங்கேருந்து அங்கே பக்கத்தே தெரிய மாட்டேது, இப்படி இப்படி ஊற்று ஊற்று கண்ணை உருட்டி உருட்டி பாரு. அவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் கண்ணை பாரியா ஆண்டு, அவன் கண்ணை பாரு, அவன் அழகிய மேன்மை, அவனுடைய ரூபத்தை பாரு. நீ இவ்வளோ நேரம் பார்த்திய வாட்ட சாட்டமாக எல்லாரையும் வந்து அவன் நல்லா வாட்ட சாட்டமாக வந்து நின்று பாடி பில்டிங் மாதிரி காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பாடி பில்டிங் ஷோலாம் போனீங்கன்னா பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, க்ரீம்லாம் தடவிக்கிட்டு வந்துட்டு அப்படியே இப்படியும் அப்படியும் எல்லாம் காட்டுவாங்க. அது மாதிரி எல்லாம் காட்டியிருப்பான். வந்து காட்டினோன்னே இவன் சாமியில் நினச்சி, ஆஹா மசில்ஸ்லாம் அப்படியே டப்பக்கு டப்பக்குன்னு வெளியே வருது, இவன் தான்ப்பா அடுப்பா, இவன் தான் ராஜா அப்படின்னு இவர் எழும்புறாரு. அபிஷேக், ஏய் உட்காருப்பா, இவன் இல்லை சொல்றாரு. ஒருத்தன் இருக்கிறான் வருவான், அவனை மறைச்சி வச்சிருக்கிறாங்க, ஜனங்க கண்ணுக்கு தெரியாதபடி அவனை மறைச்சு, அவனை தான் என் ஜனத்தை மேய்க்கும்படி தெரிந்து வைத்திருக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்? கடைசி வரைக்கும் தாவீது சாகர வரைக்கும் இந்த சித்தத்தை அவன் செஞ்சதுனால தான் அவன் முடிவும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா கனத்துக்குரியதா இருந்துச்சு. தாவீதை வந்து கவனிச்சு பாருங்க, அவனுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவர் அவனை கனப்படுத்தி ராஜ கௌரவத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஏன்னா இருதயத்தின் உண்மையிலிருந்து தேவ சித்தத்தை செய்கிறதுல கவனம் வைத்தான். அவனுக்கு தான் இங்க வேதம் சொல்லுது, தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்கே பரலோக ராஜ்யத்தில் என்ன உண்டு? இடம் உண்டு, பங்கு உண்டு. கவனிச்சு பாருங்க, இவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி அங்கே சொல்லியிருக்கு 13ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய் விட்டான். ஆவியான அந்நாள்ல இருந்து, அந்நாள் முதல், அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் அவன் மேல ஆவியான அந்த அபிஷேகம் அவனை விட்டு போகவே இல்லைங்க. தாவீது ராஜாவா இருக்க முடியாதபடி எவ்வளோ பேர் எழும்புனாங்க, எவ்வளோ பேர் எழும்புது இருக்கட்டும், தான் சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக எழும்புனானே. அப்படி இருந்தும் அவன் ராஜ்யத்தை அசைக்க முடியலையே.
ஏன்னா கர்த்தர் அவன் மேலே வச்ச அபிஷேகம். இப்போ கவனிச்சு பாருங்க, 1 நாளாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, இப்போ தாவீதுக்கு ஒரு ஆசை வருது. ஆண்டவர் இருதயத்தில் அவனை ஒரு சித்தத்தை செய்யும்படி வச்சிருக்கிறார். இப்போ அவனுக்கு ஒரு ஆசை வருது, ஆண்டவரே நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறேன், நான் வீடே கேட்கல, எனக்கு ஒரு வீடை கொடுத்தீரு, எல்லாத்தையும் கொடுத்து என்னை நல்லா வச்சிருக்கிறேன், ஆனா ஆண்டவரே உமக்கு ஒரு வீடு இல்லையப்பா. ஆண்டவருக்கு ஒரு வீடை, ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான் பாருங்க. ஆண்டவர் ஆசைப்பட்டதை போய் நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட இவன் போய் சொல்றான். நீங்க போய் வாசிச்சுங்க, நேரம் இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்றான். நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ராஜா உம்முடைய விருப்பத்தின்படியே செய்யும் செய்யும் அப்படின்றாரு. சொல்லிட்டு வந்த பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உன்னை ஏன் சொல்ல சொன்னது? ஆண்டவர் கேட்கிறாரா, நீங்க வாசித்து பாருங்க அந்த பகுதி. உன்னை நான் சொல்ல சொன்னேனா? சில நேரம் ராஜாவுக்கு சிங்கடிக்கிறவங்களாவும் மாறிடுவாங்க சிலர்லாம். அப்படி மாறினா கூட கர்த்தர் விட மாட்டார். சொன்ன சிங்கடிச்சவனுக்கே போய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை நான் சொன்னேனா? நான் உனக்கு போய் அவனுக்கு சொல்லுன்னு சொன்னேன் அவன்கிட்ட அப்படின்னு கேட்பார். போய் அவனை போய் சொல்ல ஆண்டவர் திருப்பியும் தாவீதுக்கு சொல்றாரு, இல்லப்பா உன்னை வச்சு நான் ஆலயம் கட்ட போறது இல்லை, உன் மகனை வச்சு தான் என்னுடைய ஆலயத்தை கட்டும்படி நான் திட்டமிடுறேன். உன்னை என் ஜனங்களை மேய்ப்பதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அந்த அழைப்பை உன் மேலே வச்சிருக்கிறேன், அந்த அபிஷேகத்தை உன் மேலே வச்சிருக்கிறேன், இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய சித்தம். நல்ல கவனிங்கள், கர்த்தருடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை வாழ்க்கையில் சாதிக்கும் போது, செய்யும் போது வழி தப்பி போகக்கூடாது. அதை நம்ம பாஷையில் சொன்னால் அதிக பிரசங்கத்தனமாக நடந்துக்க கூடாது. அப்படி சொன்னால் தான் நறுக்குன்னு உட்காரம் மைண்டில். எனக்கு எல்லாம் தெரியும், அதிக பிரசங்கத்தனம் வரும் பாருங்க. அப்போ சொல்லுவார், இல்லை இல்லை உன்னை அதுக்கு நான் அழைக்கலப்பா, உன்னை அதுக்கு நான் தெரிந்து கொள்ளலை, நான் கொடுத்த வேலையை கரெக்டாக செய். இயேசுநாதர் பிதாவை பார்த்து மாம்சத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு, பிதாவே நீர் எனக்கு நியமித்த வேலையை நான் என்ன பண்ணி முடிச்சிருக்கிறேன்? செய்து முடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, செய்து முடித்து நான் உண்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன்றார். அதுதான் தேவ சித்தம். இயேசுநாதருக்கு என்ன ஒரே நேரத்தில் 1000 வேலை செய்ய முடியுமா? முடியாதாங்க. 1000 வேலையை, லட்சக்கணக்கான வேலையை செய்வார் ஒரே நேரத்தில். எனக்கு எல்லாம் செய்ய வல்லமை இருக்கு அப்படின்ட்டு இயேசுநாதர் மாம்சத்தில் எல்லாத்தையும் செய்யல. அவருக்கு நியமிக்கப்பட்ட நோக்கத்தை, அவர் மேல் கர்த்தர் வச்ச அழைப்பை, அவர் மேல் கர்த்தர் வச்ச அபிஷேகத்தை கச்சிதமாக 3 வருடத்தில் அவர் செய்து முழு மனு குலத்தையும் இன்றைக்கு மீட்கும் பொருளாக அவர் மாறினார். நான் சொல்கிறேன், தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா அதற்கான செழிப்பு, அதற்கான வெற்றி, அதற்கான ஆரோக்கியம், அதற்கான வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் வரும், உங்கள் குடும்பத்தில் வரும். செக் பண்ணுங்க, கர்த்தர் விரும்புவதை செய்கிறனா? கர்த்தர் வேணான்னு சொன்னதை மீறி ஏன் சுய நிறைவேறத்துக்கு என்னத்தையும் எல்லாரையும் மசக பொடி போட்டு அப்படி இப்படி எல்லாரையும் தாஜா பண்ணி அப்படியே பேசி கேன்வாஸ் பண்ணி பிரெயின் வாஷ்ன்றாங்க பாருங்க. பிரெயின் வாஷ் பண்ணிங்கன்னா கடைசியில் நீங்களே வாஷ் அவுட் ஆகிடுவீங்க. அப்படி தான் ஆகும். ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றும் பிரெயின் வாஷும் பண்ண வேண்டாம், வாட்டர் வாஷும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத செஞ்சால் போதும், உனக்கு எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவ சித்தத்தை செய்கிற நமக்கு கர்த்தர் கொடுப்பார். புரிஞ்சா இன்னைக்கு சொல்லி கொடுத்தது? என்ன ஒன்றும் புரியல பாஸ்டர், ஏதோ சொன்னீங்க, தாவீதை பற்றி சொன்னீங்க, போய் தியானிங்க. நீங்கள் போகிற பாதையில் கர்த்தர் உங்களுக்கு நேம் கத்தாவே 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 ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி மாதிரி போகிறது. இங்கே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வெளியே போயிட்டு வேறு மாதிரி அது இல்லை. இங்கே ஸ்தோத்திரம் சொன்னால் எப்போவும் ஸ்தோத்திரத்துக்கு ஏற்ற பிரதிபலன் வாழ்க்கையிலையும் கிரியையிலையும் காணப்பட தேவ சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்தை செய்கிறது நஷ்டம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு அது லாபம். தேவ சித்தத்தை செய்கிற மனுஷன் கண்டிப்பாக செழிப்பான். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்வது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரதானமானது. தேவ சித்தத்தை செய்யும்போது நிச்சயமாக அதில் எங்களுக்கு லாபம் உண்டு, அதில் எங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, அதில் எங்கள் வாழ்க்கை நல்லா ஆகுது. இந்த நல்லா ஆக்கிற தேவ சித்தத்தை மீறி நாங்கள் எதையும் செய்யாது. இன்னைக்கு கோரேசை காண்பித்து தாவீதை காண்பித்தீர். தாவீது ஒரு கட்டத்தில் ஆண்டவரே அவனுடைய உள்ளத்துக்குள் எழும்பின ஆசையின்படி செயல்பட்ட போது சொல்ற, இல்லை
இதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை, இதற்காக இதெல்லாம் உன் மேல் நான் வைத்திருக்கிற நோக்கம். அவனுக்கு நீர் ஆண்டவரை சொல்லி வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் அவனுடைய முடிவை கர்த்தருடைய சித்தத்தை செய்து காத்து கொண்டானே ஆண்டவரே. அப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யோசித்து தேவ விருப்பத்தையும் தேவ சித்தத்தையும் செய்கிற உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.